ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு புது சீரீஸ் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ரேப்பிடாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது தான். ஸோ ஃபைனலி நம்ம போட்டாச்சு. வில்லேஜ் கேர்ள் ரிச் சிட்டி பாய் சீசன் 4 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்கும். தென் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ 4th சீசன் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? தென் எல்லாத்துக்குமே ப்ளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்க்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு ஸ்டோரிக்குமே எதுவுமே கண்டினியூஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தனித்தனியாக பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அந்த மாதிரி தான். ஸோ இது ஃபைனலி சீசன் 3 அந்த மாதிரி ஓரியன்டாக எடுத்துருந்துருப்பேன். அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ சீசன் 3 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இது போடுறதா எனக்கு தோணவே இல்லை. பட் திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஞான உதயம் வரும் பார்த்திங்களா, இந்த சீன் நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப நாளாக வேறு கேட்டுட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபைனலி நம்ம போட வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும், வழக்கம் போல் தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க எத்தனை எபிசோட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 or 15 முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை. ஸோ போனால் அந்த கதை பேஸ் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் 10 முடிச்சிடுவேன். மினி சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரோ சீனில் நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜங்குக் ஆக்சுவலாக இங்கே மல்டி மில்லியனர் ஒரு பெரிய கம்பெனி ஜியான் அப்படிங்கிற கம்பெனிக்கு சிஇஓ. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷனாகவே இந்த டிசைனர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, ஆக்ட்ரஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது தான் இவங்களோட ஆஃபீஸ், அந்த கம்பெனி அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கவே ஜியான் கம்பெனி அப்படிங்கும் போதே அது லைக் அ பிராண்ட் அந்த மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, கெல்வின் செலன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நல்லா கொஞ்சம் லக்ஸூரியஸான பிராண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அதோடு சேர்த்து ஜியான் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். லைக் ஜியான்னு சொன்னாலே வாவ் அந்த பிராண்டா செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரபலமான ஒரு பிராண்டிங் கிளாத்துக்கான ஒரு பிராண்ட் ஷோரூம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கவே இங்கே அப்படியே அதை வந்து வச்சுட்டு இங்கே அவங்கள அப்படியே பார்த்துலாம். நீங்கள் வந்து அப்படியே டோட்டலாக இவர் எப்படி ரிச் சிட்டி பாயாக இருக்காரோ அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் வில்லேஜ் கேர்ள், புவர் வில்லேஜ் கேர்ள் அந்த மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புவர்னு சொல்ல முடியாது, பட் வில்லேஜில் எல்லாருமே பணக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்கள்ல, ரொம்ப நார்மலாக நடுத்தரமாக இருப்பவங்கள. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, சொந்தக்காரங்க ஊரை சுற்றி ஆக்சுவலாக சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் இப்போதைக்கு கொடுக்க வேணாம், பிகாஸ் அது வந்து பின்னாடி கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக கேட்குறதுக்கு. ஸோ ஒரு ஸ்பாய்லர் மாதிரி போய்டும் இப்போ சொன்னேன்னா. ஸோ இதோட விட்டுடலாம், நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே, ஓகேவா, ஒன் ஃபைன் டே. அப்போது வந்து ஜியோனோட அம்மாவுக்கு ஜஸ்ட் கால் வருது. யார் மூலியமானா இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ ப்ரோக்கர்லாம் வராங்க. இதேமாரி மேம் நீங்கள் இன்றைக்கி அவைலபிளாக, உங்களை நாங்கள் இன்றைக்கி ரீச் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவைலபிள் தான், வீட்டுக்கு தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கால் கட் ஆகுது. இங்கே ஜியோன் அப்போ தான் வந்து அவரோட பிராண்ட் இருக்குல்ல, அவருக்கு ஆக்சுவலாக லைக் எப்படி சொல்கிறதுனா பேல் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ஆஷ் கலர், தென் க்ரே கலர், அந்த மாதிரி லைட் ப்ளூ, லைட் ஆரஞ்ச், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸியாக போடுவார். ரொம்ப பேல் கலர்ஸ் அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். போடுறதே அப்படி தான் போடுவார். டைம் மட்டும் டார்க்காக போடுவார். லைக் க்ரே கலர் கோட் போட்டார்னா பிளாக் கலர் டை போட்டு பிளாக் கலர் பேண்ட் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அப்படி இருக்கவே ரொம்ப அழகாக ஸ்டெப்ஸில் அப்படியே
குதுக்குன்னு அப்படி அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அவரோட ரூமே அவ்வளோ பெருசு இருக்கும். லைக் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் முக்கால்வாசி அவரோடது தான். அவரோட ரூம்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும்ல, இன்னொன்று சைடில் ரூம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். வார்ட்ரூம்னு தனியாக இருக்கும். தென் வந்து வேறு என்ன இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூம்னு தனியாக இருக்குது. பாத்ரூம் அப்படியே அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அவரோட ரூம்லே ஃபோர் இது பாத் வச்ச மாதிரி டக்குன்னு சைடில் அப்படியே வெளியில் போகணுங்கிற அவசியமே இல்லை பிள்ளைக்கு. ஸோ அந்த மாதிரி எவ்ரிதிங் அவருக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ அவர் வந்து அழகாக என்ன பண்ணுறாருன்னா, படியில் அப்படியே அழகாக குதிச்சு இறங்கி வராரு. ஸோ இதை அப்படியே அவங்க அம்மா ரசித்து பார்க்குறாங்க பிள்ளைய. இப்போ இதை விட ஒரு பெற்றவங்களுக்கு என்ன வேணும்? ஃபைனலி நம்மளோட ஜென்ரேஷனை, நம்மளோட கம்பெனி அழகாக டேக் ஆஃப் பண்ணி அவன் நல்லா ரன் பண்ணுறான். நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்ல ஒரு பொசிஷனுக்கு இப்போ கம்பெனி போகுது. அதுவும் இல்லாமல் அதை அவன் லவ் பண்ணி பண்ணுறான். அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு குறை என்னென்னா, புள்ள கல்யாணம்னு சொன்னால் மட்டும் 8 திக்கு பறந்து ஓடி போயிடுது. அது ஏன்னே தெரியல. அவருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கஹாலிக்காக இருக்கார். ஒர்க்கு இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன புதுசாக ட்ரெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறதால மற்றதில் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. விச் வாஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப, என்னடா பிள்ளைக்கு வந்து வயசு 30 ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணலையே. இவன் வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாமே கல்யாணம் ஆகி கிட்ஸோடு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்த பிறந்து 1 வருஷம் ஆன பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கெலாம் இங்கே வந்து ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நீ ஆஃபீஸில் யாரையாவது லவ் பண்ணுறியா, உனக்கு கீழே இருக்கிற யாராவது செக்ரட்டரி சம்வாட் யாரையாவது இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஓகே எனக்கு எந்த கேர்ளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கல, நம்மளுக்கு எல்லா வெல்த்தும் இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ, அந்த பொண்ணு ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டா போதும், என்னை கூட பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இங்கே அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் அந்த மாதிரி டாபிக் எடுத்தாலே அப்படியே சிறுக்குன்னு அப்படியே போயிடுறாரு, ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் நிறைய எப்படி சொல்கிறதுனா, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டுட்டு, இந்த மாதிரி ஜங்குக்கு எப்படி யாரையாவது லவ் பண்ணுறனோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் செய்கிறாங்க. பட் அங்கேருந்து வந்த ரெஸ்பான்ஸ், சார் ஒர்க்கை தாண்டி வேறு யாருக்கிட்டேயும் எந்த ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா கூட பேச மாட்டார், அவர் லவ் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட இந்த ரிப்ளை இது தான் வந்திருக்குமா. ஸோ அவங்க அம்மா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே புள்ள யாரையுமே லவ் பண்ணல, இனிமேல் நம்ம தான் வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால தான் புரோக்கரை வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஜங்கு கொதிச்சுட்டு, மாம் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தியை ரோல் பண்ணி அப்படியே வாயில் கடிச்சிட்டு, லைக் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அப்படியே அதை கடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஆரஞ்சு ஜூஸ் இந்தாடா, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. எங்கள் புரோக்கர் பார்க்குறாரு, மேடம் இது தானே ஜங்குக் சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவன் தான் என் புள்ள, பார்க்க நல்லா தான் இருக்கார், என் பிள்ளைக்கு என்ன குறை, என் பிள்ளை நல்லா தான் இருப்பான், அவனுக்கு நல்ல வரனாக தேடணும், எனக்கு நல்ல வசதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கிராமத்து பொண்ணை பாருங்கள். என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் சார் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, ஜியானோட அம்மாவை, சாரி ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நிறைய பார்த்துருக்கேன், கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா வந்து பணத்தை காமிச்சு வளர்த்ததால் அந்த ஆட்டிடியூட், அந்த பணத்துமிரு எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி மருமக தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு அடங்கினவளா, ரொம்ப அன்பானவளா, ஜேகேக்காக எதையும் பண்ணுற பொண்ணாக இருக்கணும். லைக் அவன் நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், அவன் பேச்சை நல்லபடியாக கேட்கணும், அவனுக்கு
இந்த கல்யாணம் ஆகுறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. பிஃபோர் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவன் வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ தாங்க முடியல, கல்யாணம் ஆகி ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு அவன் இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் பொண்ணுங்க தான் அமைதியாக இருக்கும். நான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த வில்லேஜ் பொண்ணுங்க தான் அமைதியாக, இன்னசென்ட்டாக, ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்த மாதிரி இருக்கும். விச் வாஸ் அப்போ தான் என் பிள்ளைக்கு டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். அரகன்ஸ், தென் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் வந்து மாறமாட்டான். லைக் அவன் என்ன பண்ணுறானோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ளவன். அவனுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சோன்னா லைஃப் ஃபுல்லாக சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும். அது வேண்டாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் பண்பான, அழகான, அப்படியே பார்க்க அம்சமான மருமகளாக இருக்கணும். அவள் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கணும். ரொம்ப அடக்கொடுக்கமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பாங்கான வில்லேஜ் கேர்ளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் அவங்க அம்மாவோடது. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி மேடம், நான் விசாரிச்சுட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஜாதகம் வந்து நேரில் அனுப்பி, இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐயர்கிட்ட பார்த்துட்டு ஜாதகம் ஜோசியம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி அப்போ ஓகே மேடம், இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டார். போனதுக்கப்புறம் மேடம் அப்படிங்கிறாங்க. என்னது, தம்பியோட ஃபோட்டோ வேணும், ஏன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்தும் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோ கிடச்சா நல்லாயிருக்கும். சரி நான் அனுப்ப சொல்கிறேன். சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து ஜேகே வந்து ஒரு மதியானம் போல் கால் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு. அம்மா அப்படிங்கிறாரு. சொல்லு ஜேகே. மார்னிங் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க உங்க கூட இருந்தாங்க. யார் அது? ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் என்னால் பேச முடியல. யாரும்மா அது? அது எதுக்கு உனக்கு? அது நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்ருக்கேம்மா. சரி ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. மதியானம் இன்னும் 2 மீட்டிங் இருக்குது, முடிச்சிட்டா வீட்டுக்கு வந்துடலாம். சரி ஓகே ஜங்குக், இங்கே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் உனக்கு அப்புறம் பேசிட்டா? சரி ஓகேம்மா பாய். ஃபோனை கட் பண்ணிட்டு எதுவும் மறக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் 2 days இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வருது ஜாதகம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஜாதகம் அனுப்பியிருப்பார். அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஜோசியர்லாம் இருக்காருங்க போல், அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்களாம் போகலாம்ல, ஓகேவா, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்து ஜாதகம், அவனோட ஜாதகத்தில் எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அதில் அவர் பொறுக்கி பார்த்து ஒரு 3 ஜாதகம் தான் செட் ஆச்சு, மற்றதெல்லாம் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 3மே நல்லா கிராமத்தில் இருக்கிற மாதிரியானது தான். ஸோ ஃபோட்டோ அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஃபோட்டோ நல்லா இருந்து பொண்ணு பார்க்க அழகாக இருந்தால் அந்த ஜாதகம் செட் ஆகலைன்னா கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஃபைனலி பார்க்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதனால் அதை அப்படியே விளக்கி வச்சுட்டாங்க. மிச்சம் 2 பொண்ணு ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. ஒரு பொண்ணு பார்க்க நல்ல வெள்ளையாக அழகாக இருக்குது, இன்னொன்று ஒரு பொண்ணு பார்க்க மாநிறமாகவும் ஆனால் அழகாக இருக்கிற மாதிரி, லட்சணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு நம்ம எதுக்கு டிசிஷன் எடுத்துக்கிட்டு பேசாமல் இதை வந்து ஜங்குக்கே காட்டுவோம், அவன் எதை செலக்ட் பண்ணுறானோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நைட்டு போல் ஜங்குக்கு வராரு. எங்கள் டின்னர் அவங்க அம்மாவும் அவரும் ஒன்றா சாப்பிட்றது தான் பழக்கம். ஸோ வந்துட்டு ஹாய் மாம், இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. இந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்டில், அந்த கலர் பிரிண்ட் அவுட்டில் 2 பொண்ணோட ஃபோட்டோஸுமே இருக்கும். அந்த 2 பொண்ணுங்களில் எந்த பொண்ணு அழகாக இருக்குது? அவர் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு, என்ன மாம் இதெல்லாம் அப்படிங்கிறாரு. கேட்ட கேள்விக்கு பதில், இந்த 2 பொண்ணுங்களில் எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். மா பார், நான் கேட்டதுக்கு பதில் எது, சாய்ஸ் தான் உனக்கு, சும்மா ஏதாவது ரீசன் சொல்லிகிட்டு இருக்காது சரியா?
பட் மாம் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்னவா? ஆ உன் வயசே போதாதா? என்னடா உனக்கு இல்லை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, எது இல்லை? ஏன்டா இப்படி இருக்க? காதல் கல்யாணம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இதோ பார், இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேசுகிறதா கிடையாது. தயவு செஞ்சு அதை பேசுகிற டாப்பிக்லாம் நான் இல்லை. முதல்ல சொல்லு, எந்த பொண்ணு உனக்கு ஓகே? இவளா இல்லை இவளா அப்படிங்கிறாங்க. சாரிம்மா, என்னாலலாம் செலக்ட்லாம் பண்ண முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஐடியா இல்லை. பெட்டர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங்கில் பாதியிலே எழுந்திரிச்சிட்டு அந்த மனுஷன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஜங்குக் ஜங்குக் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஆல், போயிட்டாரு. அம்மா வேற அப்படின்னு சொல்லிட்டு கதை ஒரு தொம்மில்னு சாத்திட்டு பொத்துன்னு அப்படியே படுத்திருப்பாரு. நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டேனா? எதுக்கு சும்மா இல்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. இங்கே இதுக்கு மேலே அவன்கிட்ட கேட்குறதா கிடையாது. டிசிஷன் நானே எடுக்கிறேன். எதுக்கு 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு 2 பொண்ணோட வீட்டுக்கும் போவோம். எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த குடும்பம் நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு வர வேண்டியது தான். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டிசிஷன் எடுத்துட்டாங்க. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அம்மா அங்கே இல்லை. இவர் வர கோவத்தில் அவங்க அம்மா கிட்டே பேசாமல் வேற பாதிலே எழுந்திரிச்சிட்டு வர போயிட்டாரா. சரி அம்மா கிட்டே பேசி சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா அம்மா இல்லை, கிளம்பல. ஆனால் ஆக்சுவலாக ஓகேவா ஆஃபீஸ்க்கு. ஸோ அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ்டெல்லாம் கேட்குறாங்க. சார் மேம் வந்து காலையிலே கிளம்பிட்டாங்க சார். எங்கே தெரியல, சொல்லலை சார். தெரியலையா? ஃபோன் அடித்து பார்க்குறாரு. பட் நெட்வொர்க் அன்ரீச்சபிள்னு சொல்லிட்டு நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். எங்கே நாட் ரீச்சபிளா? என்ன ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பிட்டு திருப்பியும் சாப்பிடும் போது திருப்பி கால் பண்ணுறாரு. திருப்பி நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. தம்மாக்கு என்ன ஆச்சு? எங்கே போனாங்க? ஏன் ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லை? ஏன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த பழைய மாதிரியான ஆக்டிவாக இருக்க முடியல. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து உபசரணைகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட ஃபோட்டோவில் பார்த்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அழகாக இல்லை. விச் வாஸ் ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணி அனுப்பியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணது அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஃபோட்டோவில் பொண்ணு வேறு மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஹர்ட் ஆவாங்களோன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கேட்காம சரி நான் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன், பிள்ளைய அடுத்த தடவை அழைச்சிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன ஏதுன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு பொண்ணு ஆக்சுவலாக காரில் ஏறும் போதே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் கடைசியாக இன்னும் 2 பார்த்தாங்களா, அதில் கடைசி இப்போ தான் ஒரு பொண்ணு. அப்படியே ஹோப்பே இல்லாமல் தான் இதுவும் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்களோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் 2வது வீட்டு பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல். பார்த்துரும் ஒரே நாளில் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. கவரேஜ்குள்ளே வந்திருக்கோம். இவருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. மாம் வந்து இப்போதைக்கு அவைலபிள் நெட்வொர்க்கில் இருக்காங்க, நீங்கள் இப்போ வேணால் கால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். அடுத்த செகண்டுக்கு கால் பண்ணிட்டு மாம் அப்படிங்கிறாரு. சொல்லு ஜங்குக், எங்கேம்மா போனீங்க? ஃபோன் அடித்தா நாட் ரீச்சபிள்னு வந்துட்டுருக்கு, என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன் ஃபோன் அடித்தா என்ன இதுன்னு பார்க்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. வெயிட் இப்போ என்ன உன் பிரச்சனை? என்ன நீங்கள் எங்கே போனீங்க அதை சொல்லுங்கள். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதுவுமே தலையிடாமல் அப்படியே எனக்குனாலும் நைட்டு தான் போயிட்டல. அதுக்கப்புறம் இப்போ என்ன புதுசாக பொத்துக்கிட்டு பாசம் வருதோ? முதல்ல வைஃப் ஃபோனு அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. மாம் இப்போ என்ன தான் பிரச்சனையா? இதுக்கு இல்லாமல் பேசாமல் போகிறது சுத்த ஃபூலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்டனில் அந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி 2வது வீட்டுக்குமே அவங்க அம்மா போயிருப்பாங்க. போய் பார்த்தா அது நீங்கள் தான். கிராமம்தான், பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மலை, ஹில் ஸ்டேஷன். தென் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் ஸ்டில் கண்ணால் பார்க்கும்போது அது தெரியுது, அந்த வாட்டர் ஃபால் அந்த மாதிரி இருக்குது. சுற்றி வயல்வெளிகள், 1-2 வீடு தான், அதுவும் கொஞ்சம் எட்டக்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
அவங்க வீட்டில் ஆக்சுவலாக ஒரு 10-15 பேருக்கு கிட்ட வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்ததும் அப்படியே அவங்க வராங்க, பொண்ணை காட்டுறதுக்காக இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்களும் வந்திருப்பீங்க, அடக்கொடக்கமாக வந்திருக்கீங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. லைக் ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியே இங்கே ஜங்குக் அம்மாவுக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுச்சு. லைக் ரொம்ப பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே பிள்ளையும் உங்களையும் வச்சு அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பேர் ஆக்சுவலாக. ஸோ பார்த்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் வயனுங்க அப்படிங்கிறீங்க. படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. படிச்சிருக்கேன், காலேஜு படிச்சிருக்கேன், ஆனால் முடிக்கல. இது போதும்னு அம்மா சொல்லிடுச்சு, அதனால் ஃபுல்லாக படிக்க முடியல. ஆனால் இங்கிலீஷு எல்லாம் தெரியும், பேசினாலும் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் கிராமத்தில் படித்ததால் அந்தளவு என் இங்கிலீஷ் நல்லா இருக்காது. மற்றபடி இசுவாசுத அது மாதிரி எழுதுந்திருந்தா நான் படிப்பேன் ஆண்டி அப்படிங்கிறீங்க. சரி. என் பிள்ளையோட ஃபோட்டோ பார்த்தீங்களா? நீ பார்த்தியா? ஏன்? அது ஒரு வேளை ஃபோட்டோவில் பார்த்து பிடிச்சி போய் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஷுயோ என்னடா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அதனால் மாப்பிள்ளை வீட்டில் ஓகேலாம் சொல்லிட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளையை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறீங்க. த வே யூ டாக் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே, நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன், நல்ல செய்தியாக தான் உங்களுக்கு வரும். எனக்கு இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். காஃபி தண்ணி எதுவும் குடிக்காமல் போகிறீங்களே, அடுத்த தடவை வரும்போது லஞ்சே சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இங்கே ஃபைனலி அவர் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. இங்கே ஜேகே பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி உங்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா குழந்த காணாமல் போன மாதிரி அம்மேன்ட்டுக்கு என்ன தான் ஒரு விஷயம், நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், எங்கே போனீங்க, எதுக்கு உங்களோட ஃபோன் நாட் ரீச்சபிளாக வந்துட்டு இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு தோணுச்சு, போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு தான் சொல்லணுமா என்ன? ஏன் இஷ்டம், நான் இங்கே வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன், பட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுது இவங்க ஏதோ பெருசாக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ இங்கே அவங்க அம்மா வந்துட்டு அந்த குடும்பம், ரெண்டாவதாக பார்த்த குடும்பம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதாவது உங்களை. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம், அந்த பொண்ணை வந்து நம்ம ஜங்குக்கு முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம்லலாம் நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் ட்ரீம் வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, புரோக்கர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு அந்த குடும்பம், ரெண்டாவது குடும்பம் பிடிச்சிருக்கு, பொண்ணு பேர் வாயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி மேம், நான் வந்து என்னென்னு பேசிவிட்டு ஃபர்தராக நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தென் நெக்ஸ்ட் டே போல் அவருக்கு அந்த புரோக்கர் வந்து கால் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட, இந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்தும் சம்மதமாம்மா, நீங்கள் வந்து பையனை அழைச்சிட்டு வந்து முறைப்படி நீங்கள் பொண்ணு கேட்டுட்டு அப்படியே தாம்பலை தட்டு, அதாவது வீட்டுக்கிட்டக்கே அப்படியே என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொண்ணு வீட்டில். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பையன் ஃபோட்டோ காமிச்சிட்டிங்களா, அவங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் சொன்னாங்க. ஏன் மேம்? இல்லை, அவனுக்கு இப்போ இருக்க தெரியாது, நான் பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஓவராக பண்ணுவான், கிட்டத்தில் போயிட்டு சொல்லிக்கலான்னு இருக்கேன் மேம். ஆனால் பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் பேசி பாருங்களேன், நான் வேணால் என்கிட்ட வேணால் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் வேணால் பேசுவேன். இல்லை நானே பேசிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு, பையனால் வர முடியாதான், அவங்க அம்மா வேணால் வருவாங்களா, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னது. அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு 15 நாள் கழித்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியானுக்கும் உங்களுக்கும் ஜங்குக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட், அதாவது அவரே இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு என்கேஜ்மெண்ட் உங்கள் வீட்டில், ஓகேங்களா?
ஸோ இப்படி இருக்கவே நல்லா சீரும் சிறப்புமாக அவங்க அம்மா அப்படியே காதும் வச்ச மாதிரி போகிற வழியிலே லைக் எவ்ரிதிங் அவங்க ஒரு ஆளாக இருந்துட்டு எல்லாத்தையுமே வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. A to Z அப்படியே பார்த்தா வீடே அந்த தட்டால், அந்த தாம்பூல தட்டால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவு அவங்க வந்து நல்லா சீர்லாம் செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நகை அதெல்லாம் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வர போகிற மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டில் அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு கழுத்தை ஒட்டி ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு ஹாரம், ரெண்டுமே அப்படியே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. தென் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், தென் வந்து ஒட்டியானம், இது எல்லாத்தையுமே டைமண்டில் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டு இப்போ போய் ஏடிக்கல்லில் போய் வாங்கிட்டு வந்திருக்கு, ஏன் காசு கொடுத்து ஒரு நல்ல இது தங்கத்தில் கொடுத்தா தான் என்னவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமர மக்களுக்கு என்ன தெரிய போகுது, கல் வச்ச இது நகை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கோல்டில் கல் வச்சுருக்கு, ஏடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல் தான் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டில் தட்டு தாம்பலத்தெல்லாம் மாற்றும் போது, இது என் மருமகளுக்காக நான் கொடுக்குற சீரி, இது ஃபுல்லாகவே டைமண்ட்மா, நீ போட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. டைமண்டா அப்படின்னா என்னடி அப்படின்னது, அது வேறு ஒன்றும் இல்லை, அது வைரம். நான் வைரமா, இம்புட்டு வைரத்துலையா செஞ்சுருக்காங்க, என்னடி சொல்கிற, ஐயோ ஃபுல்லாக கல்லாக கிடக்கு, வைரத்துலேயே அவ்வளோது செஞ்சுருக்காங்க சொல்லிட்டு அப்படியே குசுன்னு அங்கே உள்ளவங்க எல்லாருமே கோசப்ஸ் அவ்வளோ பேசுகிறாங்க. எல்லாருக்கும் செம்ம பொறாமல், என்னடா நம்ம கூரையை பிச்சுட்டு கொட்டு தான் பணங்கிற மாதிரி, இவளுக்கு என்னடி கிராமத்தில் இருந்து வந்த வாழ்க்கை இது, கொடுத்து வச்சவாடி எப்படி மாமியார் தங்கத்தில் இல்லை வைரத்தில் அழைக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறாமல் பொங்க கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்குங்க. நீங்கள் அந்த நகை, அந்த பணம், அந்த இதிலலாம் அந்த அளவு நாட்டம் இல்லை. நாட்டம் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஐயோ அப்பா கோல்டா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே அவங்க வந்து ஒரு கோல்டில் நார்மலாக ஒரு செயின் வாங்கி கொடுத்தாலே அதை சந்தோஷமாக போட்டுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஸோ ஃபைனலி அவங்க கொடுத்ததை எல்லாத்தையுமே போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸோட சாரியோடு கொடுத்துருந்துருப்பாங்க. சாரீ, ஜாக்கெட், தென் வந்து அவங்க கொடுத்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. வரே வா யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைக் செம்ம அழகாக இருக்கீங்க, கண்ணே பட்டுடும் போல். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. அவங்க அம்மா ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ பார்க்கும்போது ஐயோ என் புள்ள இல்லாமல் போயிட்டானே, அவன் கூட நின்றுருந்தா இன்னும் நிறைய எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவன் இதே கலரில் கோட் ஷூட் போட்டுட்டு ஷோ கண்ணுக்கு நேராக நிற்கிறானே புள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி ஓவரால் என்கேஜ்மெண்ட் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி அவங்க சொல்லிட்டு போன மாதிரி இன்றைக்கி லன்ச் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக என் மருமகளை நல்லா பார்த்துக்கோங்க, கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஈவினிங் போல் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கவே இங்கே ஒரு ஈவினிங் மேலே தான் வீட்டுக்கே போயிருந்திருப்பாங்க. எங்கள் ஜாங்குக்கு ஆல்ரெடி வீட்டில் தான் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஹீ லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மாம். என்னம்மா ஃபங்க்ஷனா, காஸ்டியூம்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, எங்கே போய்ட்டு வந்தீங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு. ஓ யாரோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டா? என் பிள்ளையோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு என்ன தாண்டி வேறு யாரும் பிள்ளைங்க இல்லையே? ஆமாம், உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போய்ட்டு வரேன். மா சும்மா விளாடாதீங்க, சொல்லுங்கள் எங்கே போய்ட்டு வந்தீங்க? நான் விளாட்ல, நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கேன். மாம் ஃபன்னியாக இருக்குது, நான் இங்கே இருக்கேன், நான் இல்லாமல் யாருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன சொன்னாலும் நீ ஓகே சொல்ல மாட்டேற. ஸோ நானே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். நான் முஸ்லீம்ஸில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேன், மாப்பிள்ளை அபுதாபி, துபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராடில் இருப்பாங்க. இங்கேயே பொண்ணு வீட்லேயே சும்மா மாப்பிள்ளையே இல்லாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களே, தெரியாது? அந்த மாதிரி தான் ஃபன் அது. விளாட்ல, நான் எதுக்கு விளாட்ணும், நம்பலன்னா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோ நீங்களும் அதுக்கப்புறம் உங்கள் மாமியாரும் நிற்கிற மாதிரி, என்கேஜ்மெண்ட்டில் தட்டு தாம்பலத்தெல்லாம் மாற்றுற மாதிரி 1-2 ஸ்டில்ஸ்லாம் உங்கள் அம்மா, அதாவது ஜியானோட அம்மாட்ட இருக்கும். ஜியான்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அது ஜங்குக் தான். நான் ஜியானை சப்போஸ் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸுமே காட்டிகிட்ருக்காங்க. காட்டினதும் இங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னம்மா என்ன பண்ணி வச்சுருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நான் நினச்சேன் நீ ஏதோ ஒரு தில்லுமுல்லு பண்ணிகிட்ருக்கேன்னு. எனக்கு தெரியாமல் ஏதோ பொண்ணை பார்த்துட்டு வந்தால் சரி ரைட் ஓகே, அதுக்குன்னு எனக்கே தெரியாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பியா? சரி பண்ணது தான் பண்ணேன், எனக்கே தெரியாமல் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறாரு. சாரி ஜங்குக், அந்த 3 முடிச்சு நான் போட முடியாது. அதெல்லாம் முஸ்லீம் கல்யாணத்தில் தான் பண்ணுவாங்க. மாமியார் தான் வந்து தாலி கட்டுறது மருமகளுக்கு. நான் கிடையாதுமா, நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம இதுலேயும் அந்த மாதிரி கிடையாது. மாப்பிள்ளை தான் தாலி கட்டணும், என்ன பண்ணுறது, நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் அப்படி இருக்கேன். அப்படியே அப்புறம் அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. என்ன மறைப்பு, இப்படி தான் ஃபார்மேட், இது தான் பண்ணணும், இவ்வளோ தான் நீ கல்யாணம் பண்ணுற, நான் இவ்வளோ தான் பார்த்து வச்சுருக்கேன். அவள் மூஞ்ச பார்த்தாலே பட்டி கிராமம் தெரியுது. இப்படி எனக்கு போய் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நான்லாம் சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அவள் ரோட்டில் போகிற பொண்ணு இல்லை, வீட்டில் போகிற பொண்ணு தான். வீட்டுக்கு ரொம்ப அடங்கின ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அவளை கல்யாணம் பண்ணா. ஒரு மண் எனக்கு தேவை கிடையாதுமா. எனக்கு இந்த கல்யாணம் போடலைங்க அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால தானே அமைதியாக வாய் மூடிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் உங்களால் சும்மா இருக்க முடியாது? எனக்கு தெரியாதுமா, என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க அம்மா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பேசவே இல்லை. லைக் லிட்ரலி ஷி வென்ட் டு ஹர் ரூம். அமைதியாக போயிட்டு ரூமில் போய் படுத்துட்டாங்க. 2 days ஆச்சு, 3 days ஆச்சு. லிட்ரலி அந்த ரூமை விட்டு வெளிலே வரல. நாட் ஈவன் எப்படி சொல்கிறதுன்னா தண்ணி கூட குடிக்கல. சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் ரூமை வந்து அடைஞ்சே இருக்குது, லாக்கில் இருக்குது. இங்கே மெய்ட்ஸ்லாம் பயந்துட்டு டெய்லியும் வந்து சாப்பாடெலாம் கொடுக்க போகிறாங்க. பட் ஸ்டில் அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரல, கதவு ஓப்பன் ஆகுற மாதிரியும் இல்லை. ஃபைனலி அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஒரு 1 day லேட்டர் இப்போது ஜியான் வந்திருக்காரு, சாப்பிட்றாரு. நான் சொல்லியிருப்பேன் நைட்டு நேரத்தில் அவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. கோவத்தில் இருக்கிறதால அவருமே அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிடாமல் அப்படியே போயிட்டுருப்பார். இங்கே ஜியானோட ரூமுக்கு மெய்ட்ஸ் வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? மேடம் காலையிலேருந்து ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. அதாவது சொல்லப்போனால் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி நைட் வரைக்குமே வரல சார். எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன ஏதுன்னு போய் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற? எனக்கு ஃபுல் டே வெளில வரவே இல்லையா? இல்லை சார் நிஜமாக வரல. சாப்பிடாமல் இருந்தால் மேம்க்கு வர ப்ரெஷர் இருக்குது, ஏதாவது ஆகிடுமோன்னு வர பயமாக இருக்குது சார். நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இதை முன்னாடியே சொல்கிறது இல்லையா? ஃபோன் அடித்து சொல்கிறது கிடையாது. அமைதியாக என்ன உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க? சே அப்படி சொல்லி ஏந்திரிச்சிட்டு இதில் இது வேறு நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜியோன் கிடக்கணும்னா அவங்களோட அம்மா ரூமுக்கு நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணால் ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ கால் பண்ணுறாரு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே கல்லுக்குன்னு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் அந்த ரூம் வந்து அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது என்ன பண்ணியிருப்பாருனா, அந்த ரூமுக்கு டூப்ளிகேட்ஸாகவே இருக்கும். எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார். எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அன்லாக் பண்ணால் அவங்க அம்மா படுத்தே இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடி வந்துட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருனா கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா அன்கான்ஷியஸ் போன மாதிரி இருக்குது. லைக் லிட்டரலி 1 day ஃபுல்லாக சாப்பிடல. ஸோ அதனால் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ கடையான ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிடாமல் இருந்ததால் உடம்பு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் வேறு இருக்குது, பார்த்துக்க மாட்டிங்களா, டேப்லெட் போடவே இல்லை, ப்ரெஷர் ஹை ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து கண்ணாமலான்னு திட்டிகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கும் வேறு செம்ம திட்டு விடுது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்மளால தான் அம்மா இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ பேசலாம் வராரு. இப்போ உங்கள் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசலாம் வராரு. ஆனால் அவங்க அம்மா மூஞ்சி கூட பார்க்க மாட்டுறாங்க. அப்படியே வேறு சைடில் கீழே குனிஞ்சிட்டு, உன்னை யார் என் ரூமுக்கு வர சொன்னது? நான் கொடுத்தேனா? நான் வந்து உன்னை உள்ளே வான்னு கூப்பிட்டேனா? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஜியான் அப்படியே ஒரு மாதிரி இங்கே உடஞ்சிட்டாரு. அம்மா சாரிம்மா, நான் மன்னிச்சிரும்மா, ஏம்மா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு வேறு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அம்மா எனக்கு பிடிக்காதது ஏம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்போதைக்கு ஜாபு ஒர்க்கு இந்த கம்பெனி எந்த அளவு டெவலப் பண்ணணும் அப்படி தான்மா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கட்டுப்பாகுதும்மா இதை பற்றி பேசும்போது. கல்யாணம் ஆகும்போது டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறாரு. எதுவுமே கிடையாது.
அவங்க அம்மா அப்படியே அமைதியாக இருக்க பார்த்து இவருக்கு காண்டாகி வெளிலையே போயிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் வந்து பார்க்குறாரு, பேசுகிறாரு, ஒரு நார்மலான டாக். அம்மா சாப்பிட்லாமா, எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஈவினிங் போல், வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்லாமா 2 பேரும் உட்காந்து. பேச்சுவார்த்தையே இல்லை, பேசவே மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆஃபீஸில் கால்ஸ் எல்லாமே வருது, மீட்டிங்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டாரு. பிகாஸ் அம்மாவோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி ஈவினிங் போல் டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குலாம் வராங்க. டைனிங்கில் சாப்பிட்ல, அப்படியே திருப்பியும் உள்ளே போயிட்டாங்க. மேம் சாப்பாடாவது, எனக்கு எந்த சாப்பாடு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு டொம்மால்னு சொல்லிட்டு சத்தம். இங்கே இவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அம்மா கதை ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசின வரைக்கும் போதும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் கேட்கணுன்னு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை டம்முன்னு சாத்துறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே விஷயத்துக்காக தானே நான் கல்யாணம் பண்ணணும். அவங்க அம்மா டக்குன்னு கதவை பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணணும்ல, நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அதுதான் அப்படி சொல்லிட்டு திருப்பி கதவை லாக் பண்ணியிருப்பாங்க. ஃபைன் ஃபைன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வாடா இப்போது அப்படி சொல்லியிருப்பாங்க. அவர் அப்படியே பார்த்து முறைக்கிறார் அவங்க அம்மாவை. சோஃபாவில் அப்படியே பிள்ளையை உட்கார வச்சுட்டு என்ன சொன்னேன் திருப்பி சொல்லு, காதில் விழுங்கா வேலை. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா போதுமா, இதுக்கு மேலே இதையுமே பேசாத. எனக்கு அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்காக மட்டும், எப்படி உங்களுக்காக மட்டும் கல்யாணம் பண்ண போகிறேன், புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுது. என்னைக்குன்னு சொல்லுங்கள், வந்து கல்யாணம் பண்ணுறேன். அதுக்கு மேலே எதுவுமே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. லைக் அதை பண்ணு இதை பண்ணு, இதில் செலிப்ரேட் பண்ண, அதை பண்ணு இதை பண்ணு, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. கல்யாணத்துக்கு நாள் அதுலேருந்து கல்யாணம் முடிகிறது வரைக்கும், அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் நடக்காதுமா. நீ கல்யாணம் மட்டும் பண்ணு, அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னை மாற்றிடுவா, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நீ இப்படியே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சொல்கிறத நான் காதால் கேட்க தான் போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன். அது ரொம்ப நாள் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவரும் இது நடந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக, இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அம்மா, அவ்வளோதான் உங்களுக்கு, நான் தான் நீங்கள் சொல்கிறத செஞ்சுட்டேனே. இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணேன், நான் என்ன பைத்தியமாடா, சே என் புள்ள தான் எனக்கு ஓகே சொல்லிட்டானே, நான் இதுக்கு மேலே நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே காண்டில் அந்த மனுஷன் கிளம்பி அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவங்க அம்மா அப்படியே ஃபைனலி அவனை ஒத்துக்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே உங்களை நீங்கள் மாப்பிள்ளை எப்படி இருப்பார், நல்லா இருப்பாரா, நேரில் பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ 3 பேரோட அந்த ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் தென் வந்து நடுவில் உங்கள் மாமியார், சைடில் ஜங்குக் அப்படின்னு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த சீன் மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுதோ. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். மன்னியோ பாய் சரங்கியா மிஸ்ஸுலாம் நிக்கோ நீ